வெனஸ்டே மார்னிங் இன்றைக்கி சுண்டல் குழம்பு பண்ண போகிறேன் லஞ்சுக்கு. நைட்டே கருப்பு சுண்டலை கொஞ்சமாக ஊற போட்டுட்டேன். கிரேவி மாதிரி நான் பண்ணாமல் புளி ஊற்றி வைக்கிற சுண்டல் குழம்பு, அதாவது கார குழம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இது கூட சுண்டல் மட்டும் இல்லாமல் ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கும் போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இது நான் நல்லெண்ணெயில் தான் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி புளி ஊற்றி வைக்கிற குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டே இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இட்லியும் இந்த சுண்டல் குழம்புமே சாப்பிட்டுக்கலான்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சமாக சட்னி பண்ணியிருந்தேன். சட்னியும் இந்த சுண்டல் குழம்பு இட்லி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இட்லிக்கும் மாவு நல்லா புளிச்சு வந்திருந்தது. இட்லி ஊற்றி வச்சுட்டேன். சுண்டல் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சட்னியும் தாளிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சட்னி கொடுத்துட்டு லஞ்ச் பேக் பண்ணியாச்சு.